friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு ஃபெஸ்டிவல் ஃப்ரைடேல நம்ம பார்க்க போறது கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் பொரி உருண்டை. பொரி உருண்டைன்னு சொன்னாலே எனக்கு என்னோட சைல்ட்ஹுட் டேஸ் தான் ஞாபகம் வருது. ஏன்னா இது எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஸ்நாக். இந்த பொரி உருண்டை உங்களோட சைல்ட்ஹுட் ஃபேவரட்டாகவும் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. 10 நிமிஷத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த மொறு பொரி உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பொரி நல்லா கிறிஸ்பாக இருந்தால் தான் பொரி உருண்டை நல்லாயிருக்கும். பொரியை இது மாதிரி உடச்சி பார்க்கும்போது அது நல்லா கிறிஸ்பாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா பொரியை வானலில் சேர்த்து லைட்டாக சூடுபடுத்திக்கலாம். இந்த பொரி ரொம்ப நமுத்து போகலை, ஓரளவு கிறிஸ்பாக தான் இருக்குது. அதனால் ஃப்ளேமை சிம்மில் வச்சு லைட்டாக சூடுபடுத்திக்கலாம். பொரியை கையால் எடுத்து உடைக்கும் போது இது மாதிரி நல்லா பொறன்னு உடையணும். அப்போ தான் பொரி உருண்டை நல்லாயிருக்கும். இப்போ பொரி நல்லா பொறன்னு கிறிஸ்பாக இருக்குது. இதுலேருந்து 4 கப் அளவுக்கு பொரி எடுத்துக்கலாம். நாலு கப் அளவுக்கு பொரி எடுத்துருக்கோம். அதே கப்பாலேயே 1 கப் அளவுக்கு துருவன வெல்லம் எடுத்துக்கலாம். பொரி உருண்டைக்கு பாகு வெல்லமாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். 1 கப் வெல்லத்தையும் பாத்திரத்தில் சேர்த்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். வெல்லம் கரைஞ்சதும் இதில் இருக்கிற மண் கல்லெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். வெல்லத்துலேயே மாவு வெல்லம் பாகு வெல்லம்னு 2 வெல்லம் இருக்குது. இப்போ நம்ம பாகு வெல்லம் யூஸ் பண்ணி தான் செஞ்சிட்ருக்கோம். மாவு வெல்லம் யூஸ் பண்ணி செஞ்சோன்னா பொரி உருண்டை சீக்கிரமாக நமத்து போயிடும். அதனால் பாகு வெல்லம்னு கேட்டு வாங்கிக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ண இந்த வெள்ளை பாகை நல்லா திக்காகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். பொரி உருண்டைக்கு பாகு நல்லா திக்காக காய்ச்சிக்கணும். பாகு இப்போ ஒரு கம்பி பதம் தான் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். பாகு நல்லா கொதிச்சு திக்காகிடுச்சு. இப்போ பாகு எந்த பதத்தில் இருக்கணுன்றதை பார்க்கலாம். இங்கே ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சுருக்கோம். இதில் 2 ட்ராப்ஸ் பாகு ஊற்றிடலாம். தண்ணியில் இருக்கிற பாகை கையால் எடுக்கும் போது அது நல்லா திக்காக இருக்கணும். பார்க்குறதுக்கு கிறிஸ்டல் மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூடான பாகை பொரி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிடலாம். எல்லா பொரியிலையும் பாகு படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். பாகு சூடாக இருக்கிறதுனால ஸ்பூனோ கரண்டியோ யூஸ் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக சூடு இருக்கும் போதே நம்ம பொரி உருண்டை பிடிச்சிடணும். ரொம்ப ஆறி போச்சுன்னா பொரி உருண்டை பிடிக்க வராது. அதனால் லைட்டாக சூடு இருக்கும் போதே எல்லாத்தையும் பிடிச்சிடலாம். நான் இதை மீடியம் சைஸில் பிடிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெருசாவோ இல்லைன்னா சின்னதாவோ கூட பிடிச்சிக்கலாம். நான் சின்ன வயசாக இருக்கும்போது இதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற பொரி உருண்டை 1 ரூபாய்க்கும், இது மாதிரி சின்னதாக இருக்கிற பொரி உருண்டைலாம் 25 பைசாவுக்கும் கிடச்சிது. இது மாதிரி இந்த பொரி உருண்டையை பற்றி உங்களோட சின்ன வயசு ஞாபகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியே எல்லா பொரி உருண்டையும் பிடிச்சாச்சு. இன்றைக்கி ஃபெஸ்டிவல் ஃப்ரைடேயில் நம்ம பார்த்த இந்த பொரி உருண்டை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வரப்போகிற கார்த்திகை தீபத்துக்கு படைக்கிறதுக்கு நீங்கள் பொரி வாங்கினீங்கன்னா அதை இது மாதிரி பொரி உருண்டையாக செஞ்சு கொடுங்க. பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.